11 இருக்குது சார், 8 இருக்குது சார், 7 இருக்குது சார். நாங்கள் என்ன சார் 11, 8, 7 இருக்குது? ஃபில்டர் பண்ணி ஒரு நட்சத்திரத்துக்கு பெர்ஃபெக்டான ஒரு 5 பொருத்தம் 6 பொருத்தம் வந்தாலே போதும்னு சொல்லி நட்சத்திரம் என்பது அவர் பிறந்த நாளை குறிப்பதற்காக இருக்கிறதே தவிர இந்த இடங்கள் எல்லாம் விற்று இடங்களெல்லாம் கொடுத்தது எழுதி கொடுத்து தான் வந்து நம்ம ஜாதகம் வாங்கணும். அந்தளவுக்கு அது ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்தப்போ என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் நட்சத்திரத்தை தெரிந்து வைத்துக் கொண்டார்கள். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, என்கிட்டயே ஜாதகம் பார்க்க வரவங்க, சார் 11 இருக்குது சார், 8 இருக்குது சார், 7 இருக்குது சார். நாங்கள் என்ன சார் 11, 8, 7 இருக்குது? பொருத்தம் இருக்குது சார். சரி, அப்புறம் இதுக்கு என்கிட்ட வந்தேன், சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். அதான் பார்த்துட்டே இல்லையா, 50 ரூபா தான், 100 ரூபா தான் பஞ்சாங்கம் இல்லைங்களா? வாங்கிட்டு இந்த நட்சத்திரத்தை போட்டால் இந்த நட்சத்திரத்தை போட்டால் இதுக்கு இத்தனை இந்த பெண் நட்சத்திரத்திலிருந்து எண்ணும்பொழுது 7வது நட்சத்திரமாக, 11வது நட்சத்திரமாக, 13வது நட்சத்திரமாக வந்தால் மாகேந்திரம் இருக்குது, ஸ்திரீதி இருக்குது, ராசி பொறுத்து இருக்குது, ராசி அதிபதி இருக்குது, ரட்சு இருக்குது, வேதை இருக்குது, யோனி இருக்குதுன்னு நம்ம 11 பொருத்தங்களை பொறுத்துகிறோம். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் பொருந்தி போகுமா? இப்போ வந்து இதுக்கும் என்னென்ன கண்டிஷன் இருந்தால் பொருந்தும், இந்த கண்டிஷன் தான் பொருந்தாதுன்றப்ப நம்ம சும்மா உட்காந்து ஒரு 15-20 நிமிஷம் இல்லைனா 1 மணி நேரம் இல்லைனா 1.5 நாள் இல்லைனா 15 நாள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம்னா எந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும்ன்றதை லிஸ்ட் பண்ணிடலாம் இல்லையா? புரிஞ்சுட்டிங்களா? இப்போ அஸ்வினிலேருந்து ஒரு 12 11 பொருத்தம் இருக்குன்னா 11 பொருத்தத்துக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ ரச்சு பொருத்தம்னு வச்சுக்கோங்களேன், ரச்சு தொடை ரச்சும் சேர்க்கக்கூடாது. அப்போ எதெல்லாம் தொடை ரச்சுன்னு ஃபில்டர் பண்ணுறோம். தொடை ரச்சில் இருக்கக்கூடிய இப்போ பரணி தொடை ரச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரணியிலேருந்து அதே தொடை ரச்சு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாதுன்றப்போ ஒரு 5 நட்சத்திரம் தான் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இது மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு நட்சத்திரத்துக்கு பெர்ஃபெக்டான ஒரு 5 பொருத்தம் 6 பொருத்தம் வந்தாலே போதும்னு சொல்லி பஞ்சாங்கம் சொல்கிறாங்க. அப்போ 5 பொருத்தம் 6 பொருத்தம் எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், சேர்த்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும். கூகுளில் பரணிக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நட்சத்திரத்தை கொடுப்பான். அப்போ எனக்கு நான் ஒருத்தர் கேட்டேன், அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு பொம்பளை இருக்குது, அந்த பொண்ணு வந்து ரொம்ப தங்கமான பிள்ளை, அப்படி ஒரு குணமான பிள்ளை அப்படி யோசிச்சுக்கோங்களேன். அதே சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளைக்கு 7 கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ 2 சுவாதி நட்சத்திரம் நீ எப்படியா ஒன்றா பார்ப்ப அப்படின்றப்ப, ஆமாம் சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னாரு. அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், இன்னொரு சுவாதி நட்சத்திரத்துக்கு வயசாகி பாட்டி ஆயிடுச்சு அந்த பிள்ளை, அதுக்குன்னு கல்யாணமே ஆகலை. அப்போ அந்த சுவாதி நட்சத்திரம் எதோட போய் சேர்ப்பேன்? அப்போ சுவாதி நட்சத்திரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அல்ல. பரணி நட்சத்திரம் என்பது ஒரு மனிதனுடைய வீழ்க்கை. அப்போ நட்சத்திரங்கள் என்பது தீர்மானிப்பது அல்ல. நட்சத்திரம் என்பது அவர் பிறந்த நாளை குறிப்பதற்காக இருக்கிறதே தவிர இந்த பொருத்தத்துக்குலாம் வராது. எனவே இதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம்னு கொண்டு வராங்க. அப்போ இந்த நான் என்ன செய்வாங்கன்னா இந்தந்த ராசிக்கு பொருந்தும், இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் ஹம்பக்கானது. இதை நீங்கள் வந்து வெறுமனே ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி நீங்களாகவே கண்டுபிடிச்சி பண்ணிட்டீங்கன்னா 11 பொருத்தத்தில் வந்து மேக்ஸிமம் 8-9 பொருத்தத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா பெரிய சூப்பரான கல்யாணம் நினச்சி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும் சார். ஆனால் அது இயற்கையாகவே அமைஞ்சிடுறது தான். நம்ம வந்து ஒன்றுக்குலாம் போயிருந்தோம், ஒன்றுக்குலாம் போகக்கூடிய ஜோடிகள் நீங்கள் எப்படி பார்த்து அமைச்சாலும் ஒன்றுக்குலாம் போயிடும். நான் சொல்லுவது பொருத்தம் என்பதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணால் தான் அந்த பொருத்தம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிற ஆள் கிடையாது, நான் சொல்கிறதும் கிடையாது. இவனும் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கன்றது விதி. நீங்கள் பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அந்த தைரியம், அதை முடிவெடுக்கக்கூடிய தைரியம் நம்மளுக்கு இல்லாதனால என்ன செய்கிறோம்னா ஏதோ ஒரு காரணத்தின் வழியாக நட்சத்திர பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நட்சத்திர பொருத்தமே 28 பொருத்தம் இருந்துச்சு ஒரு காலத்தில். அது மாறி கடைசியில் 9 பொருத்தம் ஒரு குரூப்பும் 11 பொருத்தம் ஒரு குரூப்பும் பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவாக பொருத்தங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பொருத்தங்கள் பார்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு பயம் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் திருப்பி சொல்கிறேன், பொருத்தங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தப்பாக முடிவெடுக்கவே முடியாது வாழ்க்கையில். அப்போ பொருத்தங்களே பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்ய முடியாது. மனசில் சரியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னுமே இயற்கையும் இறைவனையும் படைப்பையும் நம்பவே இல்லை. நீங்கள் ஏதோ நம்மளுடைய முடிவில் தான் வாழ்க்கை ஓடுதுன்னு நீங்கள் நம்புறீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த பொண்ணு தான் இந்த பையனுக்கு இந்த வயசுல தான் கல்யாணம் ஆகணும், இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வரணும், இவங்க 2 பேருக்கு இடையில பிரிவு வரணும், இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவன் இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்குவான்றது விதிங்கிறப்ப நீங்கள் என்ன பொருத்தம் பார்த்தாலும் அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் 99 வயசு வரைக்கும் 2 பேரும் சூப்பரான கப்பலாக இருந்து கடைசியில் 2 பேர் கட்டி பிடிச்சே செத்து போவாங்கன்னு எழுதி வச்சிருந்தாலும் என்ன ஆகும்? அது அப்படியே நடக்கும், உங்களால் தடுக்கவே முடியாது. எனவே விதி என்பது சரியாக செயல்படும். நம்ம இந்த பொருத்தம்லாம் எதுக்கு பார்க்குறோம்னா நம்மளுக்கு வாழ்க்கை விளக்கக்கூடிய பயத்தை போக்கிக்கிறதுக்காக தான் பார்க்குறோம். எனவே இந்த பயத்தை போக்கிக்கிறதுலேயே ஒரு சரியான லாஜிக் பண்ணுறப்ப இந்த நட்சத்திர சித்தாந்தம், நட்சத்திர பொருத்தம் என்பது ஹம்பக்கானது. எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா, வரக்கூடிய பையனுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது,
இவனுடைய ஜாதத்தில் இந்த பொண்ணுடைய ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, இந்த 2 கிரகங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நீங்கள் ஒரு கதை மாதிரி ஓட்டி போகும்போது 2 பொருந்தி வருதா அப்படின்றத பார்த்து ஆமாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர அங்கேயும் வந்து செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் என்ன பண்ணலாமா வேணாமான்னு. நான் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன், இந்த பையனுடைய லைஃப்பை சொல்லிடுறேன், இந்த பொண்ணோட லைஃப்பை சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னா அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும்னு போடுவேன். காரணம்னா அதில் காரணம் இருக்கும். நிறைய பேர் ஏன் சார்ன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்துட்டு தவிர்க்கணும்னு சொல்லுவேன். முடிவுகள் உங்களுடையது. எனவே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறத மட்டுமே நம்பாதீங்க. உங்களுக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா பொருத்தமே பார்க்க தேவையில்லை. உங்களுடைய குலதெய்வமோ நீங்கள் எந்த கோயிலை நம்புறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பூ போட்டு பார்த்து எடுத்துகிட்டு நிம்மதியாக பண்ணிட்டு போயிடலாம். அது இன்னும் நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் ஒரு ஜோசியரையோ ஒரு ஜோதிடத்தையோ நம்பி உங்களுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கிறத விட ஒரு இறைவனை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கிறது இன்னும் மிகச்சிறப்பானது. எனவே ரொம்ப போட்டு குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லை. நட்சத்திர பொருத்தங்களை பெரிய பெரிய ஜோசியர்கள் யாரும் பரிந்துரைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பொருத்தம் என்பது பழைய நூல்களிலிருந்து கொண்டு வரப்பட்டதும் கிடையாது, இடையில கொண்டு வரப்பட்டது. காரணம் என்னென்னா மக்கள்களுக்கு யாருக்கும் ஜோசியங்கள் நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஏன்னா அதெல்லாம் எழுதுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால. இப்போ உங்களுக்கு நெட்டில் டவுன்லோட் பண்ணால் வந்துடுது. ஒரு 80-85 நிறைய ஜோசியர்கள் வந்துட்டாங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா நோட்டு போட்டு எழுதி கொடுத்தாங்க. அந்த ஜோசிய நோட்டே 25 ரூபா தான். அதுக்கப்புறம் 25 ரூபா கொடுத்தா எழுதி கொடுத்தாங்க. இப்போ ஒரு 500-1000 எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இடங்களெல்லாம் விற்று இடங்களெல்லாம் கொடுத்தது எழுதி கொடுத்து தான் வந்து நம்ம ஜாதகம் வாங்கணும். அந்தளவுக்கு அது ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்தப்போ என்ன செஞ்சாங்கன்னா எல்லோரும் நட்சத்திரத்தை தெரிந்து வைத்து கொண்டார்கள். அந்த நட்சத்திரத்தை மறந்துடுவாங்க. நிறைய பேர் இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனை பேருக்கு உங்களுடைய நட்சத்திரம் கன்ஃபார்மாக தெரியும், ஒரு 10 பேருக்கு மறந்துருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம ஜாதகத்தை நம்பாமே, ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல், ஜாதகம் தேவைப்படாமல் வாழ்ந்துட்டு வேகமாக ஒடியாந்துடுறோம். கரெக்டாக அந்த கல்யாணம் ஆகாமையோ, வேலை கிடைக்காமையோ, அல்லது வேலை பறிபோயோ, காசு பணத்தில் மாட்டிக்கிட்டோ, கடனில் மாட்டிக்கிட்டோ இருக்கும்போது தான் அந்த ஜோசியத்தை நாட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு ஏற்படுது. அந்த இடத்துல வரும்போது நட்சத்திரத்தை தேடுறோம். அதுவும் நட்சத்திரம் மறந்து போனதான் என்ன செய்யணும், பேர்களை வச்சு இந்த பான் பேர் இருந்தால் இந்த நட்சத்திரம், சீன் பேர் இருந்தால் நட்சத்திரம்ன்றப்ப இது ஒருவேளை என் பேர் இதனால இந்த நட்சத்திரமாக இருக்குமோன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு வழி இல்லாத போது என்ன செஞ்சாங்க, நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்த்து சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு ஜாதகம் இருக்குன்னா ஜாதகத்தை பாருங்கள், நட்சத்திரத்தையே பார்க்க தேவையில்லை. ஒருவேளை நட்சத்திர பொருத்தத்தையும் பார்க்க வேணாம், ஜாதத்தையும் பார்க்க வேணாம், ஏதாச்சும் ஒரு கோயிலில் பூ போட்டு பார்த்து பண்ணிட்டு போயிடுறது பெட்டர். இல்லைன்னா ஒரு சின்ன டப்பாக்குள்ளே பண்ணலாம் வேணாம்னு சொல்லி போட்டு உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை ராசியான பிள்ளையாக பார்த்து உள்ளே கைவிட்டு எடுக்க சொல்லி பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஜாதகம் என்பது எதற்குனா உங்கள் லைஃப் எப்படி போகும் தெரிஞ்சுக்கிறதுக்கானே தவிர லைஃப்பில் என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு துறை இல்லை அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுங்க. இன்னும் நிறைய தகவல் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.